32 முதல் 43 வசனங்கள். Exodus chapter 39 verse 32 to 43. யாத்திரையாகமத்தினுடைய புஸ்தகம் 39வது அதிகாரம் 32 முதல் 43 வரை, 123வது பக்கம். பின்பு வாசஸ்தலத்தை மோசேயினிடத்தில் கொண்டு வந்தார்கள். இப்படியே ஆசரிப்பு கூடாரமாகிய வாசஸ்தலத்தின் வேலையெல்லாம் முடிந்தது. கர்த்தர் மோசேயுக்கு கற்பித்தபடி எல்லாம் இஸ்ரவேல் புத்திரர் செய்தார்கள். பின்பு வாசஸ்தலத்தை மோசேயினிடத்தில் கொண்டு வந்தார்கள். கூடாரத்தையும் அதற்குரிய எல்லா பனிமுட்டுகளையும், அதன் துரடுகளையும், அதன் பலகையையும், அதன் தாழ்பால்களையும், அதன் தூண்களையும், அதன் பாதங்களையும், சிவப்பு தீர்ந்த ஆட்டுக்கடா தோல் மூடியையும், தகசு தோல் மூடியையும், மறைவின் திரைச்சீலையும், சாட்சி பெட்டியும், அதன் தண்டுகளையும், கிருபாசனத்தையும், மேஜையையும், அதன் எல்லா பனிமுட்டுகளையும், சமூக தப்பங்களையும், சுத்தமான குத்து விளக்கையும், வரிசையாய் ஒழுங்குபடுத்தப்பட்ட அதன் அகல்களையும், அதன் எல்லா பனிமுட்டுகளையும், வெளிச்சத்திற்கு எண்ணெயையும், பொற்பீடத்தையும், அபிஷேக தைலத்தையும், சுகந்த தூப கலசத்தையும், வாசஸ்தலத்தின் வாசல் தொங்கு திரையையும், வெண்கல பலிபீடத்தையும், அதன் வெண்கல சல்லடையும், அதன் தண்டுகளையும், அதன் பனிமுட்டுகளையும், தொட்டியையும், அதன் பாதத்தையும், பிரகாரத்தின் தொங்கு திரைகளையும், அதன் தூண்களையும், அதன் பாதங்களையும், பிரகாரத்து வாசல் மறைவையும், அதன் கயிறுகளையும், அதன் முளைகளையும், ஆசரிப்பு கூடாரமான வாசஸ்தலத்தின் வேலைக்கெடுத்த சகல பனிமுட்டுகளையும், பரிசுத்த ஸ்தலத்திலே செய்யும் ஆராதனைக்கு அடுத்த வஸ்திரங்களையும், ஆசாரிய ஊழியம் செய்கிற ஆரோனின் பரிசுத்த வஸ்திரங்களையும், அவன் குமாரரின் வஸ்திரங்களையும் கொண்டு வந்தார்கள். கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடி எல்லாம் இஸ்ரவேல் புத்திரர் சகல வேலைகளையும் செய்தார்கள். மோசே அந்த வேலைகளை எல்லாம் பார்த்தான். கர்த்தர் கற்பித்தபடியே அதை செய்திருந்தார்கள். மோசே அவர்களை ஆசீர்வதித்தார். கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்த அந்த பணிகளை கர்த்தர் மோசே ஆசீர்வதித்தார். இந்த பகுதிக்கு ஒரு தலைப்பாக மோசே ஆசீர்வதித்தான் என்பது. இந்த யாத்திரையாகமத்தினுடைய புஸ்தகத்தினுடைய ஒரு நிறைவு பகுதிக்குள்ளாக நாம் கடந்து வந்து கொண்டிருக்கிறோம். இந்த யாத்திரையாகமத்தினுடைய புஸ்தகம் இந்த நிறைவு பகுதி முழுவதுமாக நாம் பார்க்கும் பொழுது இந்த யாத்திரையாகம புஸ்தகம் 3இல் ஒரு பகுதி ஆசரிப்பு கூடாரம் கட்டுவதை பற்றியதான காரியத்தை சொல்லி வருகிறது. ஆசரிப்பு கூடாரத்தில் பயன்படுத்த பொருட்களின் முக்கியத்துவத்தை கூறுகின்றது. தேவன் ஆராதனையை பற்றி அக்கறையற்று இருப்பானேயானால் அதில் என்னென்ன பொருள்கள் பயன்படுத்தப்பட்டிருக்க வேண்டும் என்று கூறியிருக்க மாட்டார். இத பார்க்கிறப்ப ஆராதனை எவ்வளவு முக்கியமானது என்பதை தான் சொல்லும். ஆராதனை என்பது மிக இன்றியமையாதது. இது எல்லா காலத்திலும் முக்கியமானது. ஆராதனை அப்படிங்கிறது நல்ல மனசுல நம்ம வச்சுக்கணும். கடவுளை தொழுது கொள்ளுதல், கடவுளை ஆராதித்தல். ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையில நம்ம படைக்கப்பட்டதுடைய முக்கியமான நோக்கம் கடவுளை மகிமைப்படுத்தும்படியாக, கடவுளை துதிக்கும்படியாக, கடவுளை ஆராதிக்கும்படியாக நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம், நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். ஆக இந்த புஸ்தகத்தில நம்ம பார்க்கும் பொழுது கர்த்தர் எப்படி நாம் கடவுளை ஆராதிக்க வேண்டும், ஆராதனையினுடைய முக்கியத்துவம் எப்படி என்று சொல்லுகின்றார். ஆக இந்த வேத பகுதியை யாத்திரையாகமத்தினுடைய புஸ்தகத்தை நம்ம பார்க்கும் பொழுது கடவுள் எப்படி ஆசரிப்பு கூடாரம் செய்யணும், அதுல என்னென்ன பொருட்கள் பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு சொன்னா அது ஆராதனை எவ்வளவு முக்கியமானது என்பதை புரிந்து கொள்ளும். உங்களுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில கடவுளை ஆராதிப்பது என்பது மிகவும் இன்றியமையாதது என்பதை மறந்துடாது. நீங்களும் நானும் படைக்கப்பட்டதனுடைய அடிப்படையான நோக்கமே என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா கடவுளை ஆராதிக்கும்படியாக நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். மனுஷன் ஏன் படைக்கப்பட்டான் அப்படின்னு சொன்னா மனுஷன் படைக்கப்பட்டது கடவுளை என்ன செய்வதற்கு, ஆராதிப்பதற்கு. நீங்க ஆராதனை செய்றீங்களான்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. ஆராதனையினுடைய முக்கியத்துவத்தை நீங்க உணர்ந்திருக்கீங்களான்னு சொல்லி பாருங்க. திருச்சபைக்கு வர்றது நம்ம வந்து போறோம், இது ஒரு கடமையா நம்ம செய்யக்கூடாது. ஆராதனைக்கு வர்றது என்பதெல்லாம் ஒரு கடமையா செய்யக்கூடாது. ஆராதனை குறித்து எப்பொழுதும் வெகு முக்கியத்துவமாக நாம் கருத வேண்டும். ஆராதனை என்பது அலட்சிய போக்காலாம் இருக்கக்கூடாது. ஆராதனை குறித்து அநேக சாக்கு போக்குகள்லாம் சொல்லக்கூடாது. ஆராதனைக்கு உங்களை ஆயத்தப்படுத்தணும். ஆராதனைக்கு கூடிய காரியங்கள்ல நம்ம எல்லா காரியமும் நம்ம செய்யணும். நம்முடைய வாழ்க்கை முழுவதுமாக ஆராதனையாக இருப்பதற்கு
நாம் முழு முயற்சி எடுக்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டிலே நாம் இருக்கிறோம். இதெல்லாம் இருக்கிறீங்களான்னு சொல்லி நீங்க சிந்திச்சு பார்க்க வேண்டிய ஒரு நிலைப்பாடு. கர்த்தர் மோசே இடத்துல இந்த ஆராதனையை குறித்து, இந்த ஆசரிப்பு கூடாத குறித்து எவ்வளவு முக்கியப்படுத்தி சொல்லுகிறார் என்பதை பார்க்கறப்ப, படிக்கிறப்பெல்லாம் இதுலயே நீங்க படிச்சுட்டு வரப்ப ஒரு ஆசரிப்பு கூடாத செய்யணும், ஒரு ஆசரிப்பு கூடாத செய்யணும், செஞ்சிட வேண்டியதானே அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சு பாருங்க. ஆசரிப்பு கூடாத செய்யணும்னா நம்மளுக்கு தெரியாது. ஆசரிப்பு கூடாத செய்யணும்னா எப்படி செய்யணும், யார் செய்யணும், என்னென்ன பொருட்கள் பயன்படுத்தணும், இதெல்லாம் கம்ப்ளீட்டா கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு நவீன ஆராதனை முறைகளுக்கும் வேதபூர்வமான ஆராதனை முறைக்கும் அநேக வித்தியாசங்கள் உண்டு. ஆக வேதத்தை படிக்கிறப்ப ஆராதனையுடைய முக்கியத்துவத்தை நீங்களும் நானும் புரிந்து கொண்டு ஆராதனைக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் முக்கியத்துவத்தையும், கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை நாம் கொடுக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்பதுதான் இந்த புஸ்தகத்தினுடைய சாராம்சம். ஆகதான் 3ல் ஒரு பகுதி ஆராதனையை குறிச்சதான காரியங்கள் சொல்லப்பட்டது. ஒரு சின்ன காரியம் கூட தவறா செய்யக்கூடாது. ஆராதனைங்கிறப்போ ஒரு சின்ன காரியம் கூட தவறா இருக்கக்கூடாது. இன்னைக்கு நீங்க உலகத்துக்கு கொடுக்கக்கூடிய அந்த காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில கடவுளுக்கு கொடுக்குறீங்களான்னு சொல்லி சிந்திச்சு பாத்தீங்கன்னா அது ரொம்ப குறைவாக இருக்கும். நீங்க செய்ய வேண்டிய பணிகளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியத்துவம் கடவுளை ஆராதிப்பதில் கொடுப்பதற்கு இருக்குமான்னு பாத்தீங்கன்னா அது இருக்காது. உங்களுடைய ஆரம்ப கால ரட்சிப்பின் வாழ்க்கையில ரட்சிக்கப்பட்ட பொழுது ஆரம்பத்துல நீங்க திருச்சபையில ஈடுபட்ட காரியங்கள் இப்ப இருக்குதான்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அது எவ்வளவு என்ன செஞ்சிருக்கும், பயங்கரமா குறைஞ்சு போயிருக்கும். அதெல்லாம் என்ன அப்படின்னு சொன்னா அதை குறித்து, அதாவது ஒரு கிறிஸ்தவன் திருச்சபைக்குள்ள வந்ததுல இருந்து வளர்ச்சியை பெற்றுக்கொண்டு இருக்கணுமே ஒழிய குறைஞ்சிட்டே வரக்கூடாது. நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல கிறிஸ்தவ வாழ்க்கை ஆரம்பம் ரொம்ப சிறப்பா இருக்கும். ஆனா பின்னால பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அப்படியே பின்வாங்கிட்டே இருப்பாங்க. ஜெப கூட்டத்துக்கு வர்றது கிடையாது, வீட்டுல ஜெபம் பண்றது கிடையாது, வீட்டுல வேதம் வாசிக்கிறது கிடையாது. ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா பலதரப்பட்ட கேள்விகள்லாம் கேட்டுட்டு இருப்பாங்க. அது படிச்சேன், இது படிச்சேன், இவங்களுக்கு சுவிசேஷம் சொன்னேன், இப்படி செஞ்சேன், அப்படி செஞ்சேன்னு சொல்ற கேஸ் எல்லாம் இன்னைக்கு என்ன ஆகி போச்சு, என்ன செஞ்சு போச்சு, வங்கி அப்படியே இல்லாம போற அளவுக்கு ஆகிப்போச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா கடவுளை குறைத்த ஒரு பயம் என்னுடைய வாழ்க்கையில. எப்பொழுதும் கடவுளை குறிச்சுதான் ஒரு பயம் வரணும் அப்படின்னு சொன்னா எப்ப நீங்க அதிகமாக வேதம் வாசிக்கிறீர்களோ அதான் முக்கியம். வேதம் தாங்க எப்பொழுதுமே எல்லாத்துக்கும் காரணமே. அநேக நேரங்கள்ல உங்களுடைய வேத வாசிப்பினுடைய நேரத்தை நீங்க குறிச்சு சிந்திச்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா மிக குறைவாகவே இருக்கும். நீங்க அநேக நேரங்களில் உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்வு எப்படி அமைக்கப்பட்டு இருக்கிறது என்று பார்ப்போமே. ஆனால் உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை இங்க திருச்சபையில கேட்கக்கூடிய ஒரு காரியத்தோட என்ன செஞ்சு போயிருது, முடிவடைந்து விடுகின்றது. நீங்க யாரை போல இல்லை அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பெரோயா பட்டணத்தாரை போல இல்லை. உங்களுக்கு மனோவாஞ்சை வேதத்தின் மீது இல்லை. பார்த்தாலே தெரியும், முகத்தை பார்த்தாலே தெரியும். இல்லை அப்படின்னு சொன்னா உங்க மூஞ்சி என்ன செஞ்சிருக்கும், அப்படி எகிரி நிற்பீங்களே, அப்படி முகம் அப்படி சூடாயிரும். நாங்க ஒரு நாள் பைபிள் வாசிச்சுட்டு இருக்கோம் அப்படிலாம் நீங்க சொல்லியிருப்பீங்க. பேச பார்த்தாலே தெரியும். இப்போ உங்க பேசலாம் அப்படியே இல்லை, நாங்க ரொம்ப குறைஞ்சிட்டோம், கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி விடுங்க, திரிய பொருத்தி விடுங்க, அப்பதான் நாங்க பத்தி எறிவோம். டெய்லி என்ன செய்யறது, எண்ணெயை ஊத்துறது, திரிய பொருத்துறது. நீங்களாவே அணைச்சிக்கிட்டா நான் என்ன பண்ண முடியும், தண்ணி அள்ளி ஊத்திக்கிட்டா நான் என்ன பண்ண முடியும். அது எண்ணெய் ஊற்ற வேண்டிய இடத்துல தண்ணி ஊற்றினா அணைஞ்சு போயிடும், கருகி போயிடும். பைபிள் வாசிங்க, திருச்சபையினுடைய மகத்துவத்தை புரிஞ்சு கொள்ளுங்க. வேதத்தை ஆராதனை படைக்கப்பட்டதனுடைய நோக்கத்தை குறித்து அதிகமா தெரிஞ்சு கொள்ளுங்க. உங்களை பார்த்த வேதம் சொல்லுது போதகரா இருக்க வேண்டிய நீ இன்னும் பால் குடிக்கிற பிள்ளைய போல இருந்துகிட்டே இருக்க, இன்னும் ஃபீடிங் பாட்டில் ஃபீட் எடுத்துக்கிட்டே இருக்க முடியுமா? என்ன இப்ப அந்திக்கு ஃபீடிங் பாட்டில பால் கொடுத்தா எப்படி இருக்கும்? அந்தி இப்படி ஃபீடிங் பாட்டில் அப்படியே குடிச்சுக்கிட்டே வரணும். ஆனா நீங்களா என்ன நினைப்பீங்க, சிரிக்கிறீங்களா இல்லையா? அதான் நீங்க சிரிக்கிறதுக்கு இல்ல, அந்த நிலைப்பாட்டெல்லாம் இருக்கு. இங்க இருக்கிற திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் ஒரு போதகனா இருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டிற்கு இருக்க வேண்டிய நபர்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொன்னா இன்னும் பால் கொடுக்கிற பிள்ளைகளாகவே இருக்கின்றீர்கள். இப்ப ஆராதனையினுடைய முக்கியத்துவம், நான் எதுக்கு படைக்கப்பட்டேன், நான் எதுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், என்னுடைய நோக்கம் என்ன? இந்த வேதத்தினுடைய இந்த பகுதியில நான் யாத்திரையாமத்தினுடைய புஸ்தகம் இத்தனை அதிகாரம் நான் படிச்சுட்டு வரப்ப கர்த்தர் என்னோட என்ன பேசினார், தொடர்ச்சியாக நான் மறுபடியும் இந்த பகுதியை நான் வாசிக்கிறப்ப கர்த்தர் என்னோட என்ன பேசுறார், இதெல்லாம் பார்க்கணும். பார்க்கிறப்ப கர்த்தர் நம்மளோடு பேசுகின்றார் என்றால் எதற்கு பேசுகின்றார்? நான் பரிசுத்தமாக வாழ வேண்டும், அவரை இன்னும் அதிகமாக நான் ஆராதிக்க வேண்டும் என்பதற்காகவே கர்த்தர் என்ன செய்திருக்கிறார், படைத்திருக்கிறார்.
படைப்பினுடைய நோக்கமே நான் ஆராதிக்க. ஆக மனுஷன் பாவத்துல விழுந்து போன பிற்பாடு கூட கர்த்தர் தனது வேதத்தின் மூலமாக வெளிப்பாட்டை கொடுத்து எப்படி ஆராதிக்க வேண்டும் என்பதற்கு ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை செய்து, அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் செய்யப்படுகின்ற ஒரு பொருள்கள் எல்லாம் செய்து காட்டி, அதுல எப்படி கடவுள் ஒவ்வொரு பொருளின் மீதும் அக்கறை உள்ளவர்களாக இருக்கிறார். ஆக ஆராதனையினுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை இந்த பகுதியை சொல்லுகிறது. இரண்டாவதாக நீங்க பார்க்கும் பொழுது, இவ்வளவு நாட்களாக இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செஞ்சிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னா, பார்வோனை கடவுளாக வணங்கி கொண்டிருந்தாங்க. பார்வோன் சொல்வதெல்லாம் கேட்டிருந்தாங்க. அடிமைகளாக இருந்தார்கள். அவர்கள் அங்கிருந்து என்ன செய்யப்பட்டார்கள்? மீட்கப்பட்டார்கள். புரியுதா உங்களுக்கு? என்ன சொல்லிட்டு வரோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியுதா? எத்தனை வருஷம் அடிமைகளாக இருந்தார்கள்? 400 வருஷம். எங்க அடிமைகளாக இருந்தார்கள்? எகிப்து தேசத்திலே அடிமைகளாக இருந்தார்கள். அடிமைகளுக்கு வேலை என்ன? பார்வோன் சொல்வதை கேட்க வேண்டியது மட்டும். அவங்க என்ன செய்யணும்? சேது மிதிக்கணும், வைக்கலை பொறுக்கணும், அதனால செங்கல் சுளைக்க வேண்டிய செங்கற்கள்லாம் செய்யணும், அவன் சொல்ற ஒரு பட்டணத்தை கட்டணும், சுயமா எதுவும் செய்ய முடியாது. இப்படிப்பட்டவர்களை கர்த்தர் அடிமையாக 400 வருஷமாக இருந்த அந்த ஜனங்களை கர்த்தர் என்ன செய்தார் அப்படின்னு சொன்னா, பார்வோனினுடைய அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் மீட்டெடுத்தார். புரியுதா? என்ன சொல்லிட்டு இருக்கோங்கிறது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். நீங்களும் நானும் இப்படிப்பட்ட நிலைப்பாட்டில்தான் கடவுளை அறியாம எத்தனையோ ஆண்டுகளாக பாவத்தின் கீழாக, பிசாசின் கீழாக, உலகத்தின் கீழாக அடிமைகளாக வாழ்ந்து வந்தோம். கர்த்தர் உங்களை என்ன செஞ்சிருக்கிறார்? தனது குமாரனாக இயேசு கிறிஸ்துவை கிரயமாக கொடுத்து அவருடைய சிலுவை மரணத்தின் மூலமாக உங்களையும் என்னையும் மீட்டெடுத்திருக்கிறார். இதற்கு முன்னதாக நாம் கல்லையும் மண்ணையும் வணங்கி வந்திருந்தோம். இப்பொழுது கர்த்தர் ஜீவனுள்ள மெய்யான தேவனை ஆராதிக்கும்படியாக கர்த்தர் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். இதைதான் ரோமர்கள் நிருபம் 1ஆம் அதிகாரத்துல கர்த்தர் சொல்றார், அவர்கள் சிருஷ்டிகரை தொழுது சேவையாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள் என்று பார்க்கிறோம். ஏற்கனவே நம்ம என்னத்தை வணங்கிட்டு இருந்தோம்? சிருஷ்டியை, படைப்பை வணங்கி கொண்டிருந்தோம். ஆனா மறுபிறப்புல பாவத்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து மீட்பிலிருந்து மீட்கப்பட்ட நீங்களும் நானும் இப்ப எதை வணங்கும்படியாக கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டார்? என்ன? படைத்தவரை வணங்கும்படியாக தெரிந்து கொண்டார். இப்ப படைத்தவரை வணங்குவதற்கு அடிப்படையான காரியம் உன்னுடைய வாழ்க்கையிலே மறுபிறப்பு. நீ மறுபடியும் பிறந்திருக்கின்றாயா? இததான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நிக்கோதேமை பார்த்து கேட்கிறார், நீ ஆர் யூ பார்ன் அகைன்? நீ மறுபடியும் பிறந்திருக்கியான்னு சொல்லி கேட்கிறேன். நீ மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியாது, நீ மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காணவும் முடியாதுன்னு சொல்லி சொல்றார். ஆக இந்த இடத்துல பார்வோனை வணங்கி கொண்டிருந்த ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருந்து மீட்கப்பட்டு ஜீவனுள்ள மெய்யான தேவனை வணங்கும்படியாக கர்த்தர் அவர்களை அழைத்திருக்கிறார். ஆக இந்த யாத்திரையாகமத்தினுடைய புஸ்தகம் எதை விளக்குகின்றது என்று பார்க்கும் பொழுது, இந்த யாத்திரையாகமத்தினுடைய புஸ்தகம் மீட்பை பற்றியதான காரியங்களை சொல்லி வருகின்றது. நாம் இப்பொழுது கடவுளுடைய கிருபையினாலே மீட்கப்பட்டு அவருடைய கிருபையின் கீழாக அழைக்கப்பட்டிருக்கிறோம், அவரோடு உறவு கொள்ளும்படியாக. யாத்திராகமத்தின் புஸ்தகத்தை படிச்சு பார்க்கிறப்ப சுயாதீனம் இல்லாமல் இருந்தாங்க. சுயாதீனம் இல்லாமல் இருந்தாங்க. இன்னைக்கு சுயாதீனமாக கடவுளை ஆராதிக்கும்படியாக கடவுள் உங்களை என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். யாத்திராகமத்தின் புஸ்தகம் பிசாசின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்பட்டு ஜீவனுள்ள மெய்யான தேவனை ஆராதிக்கும்படியாக கர்த்தர் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். சரி, அநேக நேரங்கள்ல நம்ம இங்க வாரந்தோறும் கூடி வரப்பெல்லாம் நம்ம என்னத்தை நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லி நீங்க சிந்திச்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, எவ்வளவு மோசமான ஒளியான சேற்றுல நம்ம இருந்தோம். பாவத்தினுடைய அடிமைத்தனத்துல கொடூரமா இருக்கும். கடவுளை அறியாம இருந்தோம். நீங்களா எங்க இருந்திருப்பீங்கன்னு யோசிச்சு பாருங்க. இயேசு கிறிஸ்துவ நீங்க அறியலன்னா நேரம் எங்க இருந்திருப்பீங்கன்னு சொல்லி பாருங்க. முளைப்பாரி தூக்கிட்டு இருந்திருப்பீங்க. மஞ்ச தண்ணியும் சாணி தண்ணியும் மூஞ்சில ஊத்தி இருப்போம், அதுல சந்தோஷம் அடைஞ்சிட்டு இருப்பாங்க. சாராயம் குடிச்சு சண்டை போட்டுட்டு இருக்கிற இடத்துல நீனும் எல்லாம் செஞ்சுட்டு இருப்ப. நீனும் புருஷனும் குடிச்சிட்டு சந்தோஷமா இருந்திருப்பீங்க. உனக்கு எவ்வளவு பெரிய விடுதலை. நீ உலகத்தான போல வாழணுங்கிறதுக்காக கடன் வாங்கி நிம்மதி இல்லாம வட்டிக்கு வாங்கி சந்தோஷம் இல்லாத ஒரு வாழ்க்கைக்குள்ளாக நீ கடந்து போய் நொந்து நூலாகி இருந்திருப்ப. கடவுள் உனக்கு என்ன செஞ்சிருக்கார்? பாவத்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கொடுத்திருக்கிறார். பாரம்பரியங்கள், சடங்காச்சாரங்கள் எல்லாத்திலிருந்து கர்த்தர் என்ன செஞ்சிருக்கார்? விடுதலை கொடுத்திருக்கிறார். ஜாதி, இனபண, ஜந்து அதுல இருந்தெல்லாம் வித்தியாசப்படுத்தி உன்னை கர்த்தர் மீட்டு எடுத்திருக்கிறார். எவ்வளவு அற்புதமான ஒரு மீட்பு யோசித்து பாருங்க. அவனுடைய மீட்பினுடைய விலை கிரயம் உனக்காக கிறிஸ்து தனது குமாரனாய் இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே கொடுத்தது என்பதை நினைச்சு பார்க்கும் பொழுது மகிமையான அற்புதமான அந்த சிலுவை மரணத்தின் மூலமாக எனக்கு ஒரு புது வாழ்வு. இன்றைக்கு நான் கடவுளை ஆராதிக்கும்படியாக கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படைந்தவனாக இந்த ஓய்வு நாளிலே கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தின்படி யாத்திரையாகமம் 20ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல சொல்லப்பட்ட ஓய்வு நாளை பரிசுத்தமாய் நினைப்பாயாக என்று சொல்லப்பட்ட வண்ணமாக நான் என்ன செய்ய வந்திருக்கேன்? கடவுளை ஆராதிக்க வந்திருக்கேன். கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி அடிமைத்தனத்திலிருந்து மீட்பு. யாத்திரையாகமத்தினுடைய புஸ்தகம். மூன்றாவதாக
பணிமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறோம். பணிமாற்றம். இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க? ஏற்கனவே பார்வோனுக்கு என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க? பட்டணங்களை கட்டினாங்க. பித்தோம், ராமசேஸ் என்கிற பட்டணங்களை பார்வோனுடைய பெருமைக்காக கட்டியிருந்தார்கள். இப்ப என்ன செய்யப்பட்டிருக்கோம்? அவனிடத்திலிருந்து இந்த ஜனங்கள் அவனிடத்திலிருந்து விடுதலை பெற்று இன்னைக்கு கடவுளுடைய ஆசரிப்பு கூடார பணியை கட்டுவதற்காக அழைக்கப்பட்டோம். நீங்க செய்றீங்களான்னு சொல்லி சிந்திச்சு பார்க்க. தேவனுக்கு ஊழியம் செய்யும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கோம். தேவனுக்கு சேவை செய்ய, தேவனை ஆராதிக்க நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த ஜனங்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் பார்வோனை மகிமைப்படுத்தி கட்டடங்களை கட்டினார்கள். பார்வோனை மகிமைப்படுத்துறதுக்காக அநேக கட்டடங்கள்லாம் கட்டிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு நீங்களும் நான் என்ன செய்யப்பட்டிருக்கோம்? மீட்கப்பட்டு கிறிஸ்துவினுடைய ராஜ்யத்தை கட்டுகின்றவர்களாக நாம் காணப்படுகின்றோம். கட்டுறீங்களா? கிறிஸ்துவினுடைய ராஜ்யத்தை நீங்க கட்டுறீங்களா? யோசிச்சு பாருங்க. நம்ம எப்படி அடிமைகளா இருந்த உங்களை என்னை மீட்டு உலகத்துக்கு வேலை செஞ்சிட்டு இருந்த இன்னைக்கு உங்களையும் என்னையும் கிறிஸ்துவுக்காக ஊழியம் செய்யும்படி கர்த்தர் உங்களை என்னை அழைத்து இருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த அழைப்பை நீங்க செய்றீங்களா? அப்படியும் தெரிஞ்சுக்கங்க. நீங்க எங்க வேலை செய்றீங்களோ அந்த இடத்துல கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் பணியாற்ற முடியும். ஒருவேளை நீங்க பணி செய்கின்ற இடத்துல லஞ்சம் வாங்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னா, லஞ்சம் வாங்குறத நிப்பாட்டினீங்க அப்படின்னு சொன்னா சுவிசேஷ பணியை செய்கின்றீர்கள். ஒரு இடத்துல பொய் சொல்லி அநேகர்கிட்ட காசு வாங்கிட்டு இருந்தீங்கன்னா, அப்ப பொய் சொல்லாம இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா கடவுளுடைய ராஜ்யத்தை கட்டுகின்றீர்கள், சுவிசேஷ பணி செய்து கொண்டிருக்கின்றீர்கள். இன்றைக்கு ஆசிரியர்களாக இருந்து ஆசிரிய பணியை செய்யாம அங்க உட்கார்ந்துக்கிட்டு ஓபி அடிச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு நீங்க என்ன செய்ய ஆரம்பிப்பீங்க? கொடுக்கப்பட்ட நேரத்துல இந்த பிள்ளைகளுக்கு அநேக நற்காரியங்களை சொல்லி, மாறல சொல்லி நீங்க கடவுளை மகிமைப்படுத்தி இருப்பீர்கள். இதெல்லாம் நீங்க செய்றீங்களான்னு சொல்லி நீங்க சிந்திச்சு பாருங்க. செய்கின்ற பணியிலே உண்மை இருக்கின்றதா? உத்தமத்துவம் இருக்கின்றதா? இதெல்லாம் இல்லையா? நீங்க தேவனுடைய பணியை நீங்கள் செய்யவில்லை. நீங்க எப்படி ஏற்கனவே உலகத்துல இருந்தது போலதான் நீங்க இருந்துட்டு இருக்கீங்க. உங்களுடைய வாழ்க்கையில என்ன நேர்மை காணப்படுகின்றது? இன்னைக்கு அநேக இடத்துல நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, மன்னிக்கணும், அநேக இடத்துல நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு ஒரு கடவுளை அறியாத ஒரு மனிதன் நேர்மையாக மக்களுக்கு சேவை செய்கின்றதை நாம் பார்க்க முடியும். அநேக மருத்துவர்கள், கடவுளை அறியாத மருத்துவர்கள் அருமையாக காசு வாங்காம நேர்மையான செஞ்சிட்டு இருக்கான், வேலை செய்து கொண்டிருக்கின்றான். மனிதனாக பார்த்து ஒரு ஏழை என்றால் அவன்கிட்ட அதிகமாக காசு வாங்காம மருத்துவ பணி செய்கின்றான். ஆனா கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றவர்கள் அநியாயமாக என்ன செஞ்சு கொண்டிருக்கான்? ஒரு மனுஷனா கூட பார்க்க முடியாத ஒரு நிலைப்பாடு. நம்மளுக்கு படிப்பு, நீ எப்படிப்பா படிச்ச? அன்னைக்கு சொல்ற கிறிஸ்தவர்கள்லாம் எப்படி படிச்சிருப்பீங்க? அவங்க ஒரு மிஷனரி ஸ்கூல் இருந்திருக்கும். அநேகருடைய தியாகத்தின் அடிப்படையில நீ படிச்சிருப்ப. இங்க இருக்கிற அநேகர் நீங்க பசுமலை பள்ளிக்கூடத்துல படிச்சிருப்பீங்க. அநேகருடைய தியாகம், ரத்தம் சிந்துதலினுடைய விளைவு. அதன் மூலமா தான் இந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு படிப்பறிவை கத்தர் கொடுத்து, படிப்பறிவின் மூலமாக கடவுளை சிந்திக்கும்படியான கிருபையை கொடுத்திருக்கிறார். அதை நீ படிச்சுட்டு கடவுளுக்காக நீ பணிபுரியல அப்படின்னு சொன்னா, அப்படி இந்த திருச்சபையில இருந்துட்டு கடவுளுக்காக நீ ஒரு சேவை செய்யல அப்படின்னு சொன்னா, நீ சம்பாதிக்கிறதெல்லாம் ஒரு சாபமாகவே மாறி. வருத்தத்தோட சொல்றேன். இஸ்ரவேல் ஜனங்கள் பணிமாற்றம் செய்யப்பட்டார்கள். பார்வோனை மகிமைப்படுத்தி பார்வோனுக்கு கட்டடங்களை கட்டி வந்த ஜனங்கள் இன்றைக்கு கிறிஸ்துவுக்காக ஆசரிப்பு கூடார பணியை செய்கின்றார்கள். இன்னைக்கு லஞ்சம்லாம் நிப்பாட்டவே முடியல. நிப்பாட்ட முடியாதுங்களாம். எந்த இடத்துலயும் வேலை உருப்படியா யாருமே செய்யறது கிடையாது. ஈவன் கிறிஸ்தவர்கள் இன்னும் ரொம்ப மோசமான ஒரு நிலைக்குள்ளார போய் கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் ப்ரீச்சிங் அப்படின்னு சொன்னா அப்படி நான் அநேக நேரங்கள்ல என்னுடைய பிரசங்கங்கள்லாம் ஏற்கனவே பண்ண பிரசங்கங்கள வெளி இடத்துல நான் போய் பண்ணுவேன். ஆனாலும் இருந்த பொழுதும் அதை பார்த்து மறுபடியும் திருப்பி ரீரைட் பண்ணிட்டு தான் நான் போவேன். மறுபடியும் எனக்கு தெரியும் நான் பேச முடியும் இல்ல, இருந்தாலும் என்னுடைய பணியை நான் சிறக்க செய்ய வேண்டும் என்பதற்காக நான் மறுபடியும் நான் புதுப்பித்துக் கொள்வேன். செய்கின்ற பணி என்ன வேலை செஞ்சாலும் சரி. நீ ஸ்கூல்ல படிக்கிறியா? மற்றவர்களோடு சிறந்த ஒரு மாணவனாக நீ இருக்கிறாயா? ஒரு சந்தோஷமான விஷயம், நேற்று நான் சென்னைக்கு போயிருந்தேன். நேற்று செஞ்சு போறப்ப பால்சாமி பிரதர் வீட்டுக்கு போயிருந்தேன். காலையில 5 மணிக்கு எழுந்திரிச்சு நாங்க ஜெபம்.
ஒரு 5:30 போல எழுந்திரிச்சு ஃபேமிலி ப்ரேயர் எல்லாரும் உட்காந்து ஜெபம் முடிச்சோன்னா சும்மா அந்த பிள்ளைங்களை பார்த்து கேட்டேன், 2 பிள்ளைங்க உங்களுக்கு பைபிள் வாசிச்சிங்க, டெய்லி பைபிள் வாசிப்பீங்களா? இல்லை, நாங்கள் டெய்லி பைபிள் வாசிக்க மாட்டோம். என்ன செய்வீங்க? ஃபேமிலி ப்ரேயர் தான் பண்ணுவோம். இனிமேட்டு நீங்கள் தனியாக பைபிள் வாசிக்கணும். ஓகே, பைபிள் வாசிக்கணும். சரின்னு சொல்லிட்டு 2 பேரும் நான் என்ன சொன்னேன், நீ இப்பயே போய் என்ன செய்யுங்க அப்படின்னு சொன்னா, யோவான் 1ஆம் அதிகாரம் 1 வசனம், முதல் அதிகாரத்தோட 10 வசனம் படிங்க அப்படின்னு சொல்லி உடனே 2 பேரும் போய் படிச்சுட்டு வந்து ஜஸ்ட் நான் எவ்வளவு நேரம் அப்படின்னு ஒரு 15-20 நிமிஷத்துல அந்த பையன் வந்து முதல் 10 வசனங்களை மனப்பாடமா சொன்னோடனே நான் கேட்டேன், நீ ஏற்கனவே படிச்சிருந்ததானே அப்படின்னு. ஆமா, படிச்சிருந்தேன். இருந்தாலும் வெரி குட், 10 வருஷத்தை இமீடியட் அடிச்சு குட்டி பையன் உங்களோட பஸ் தான் இருக்கும். அவன் சொல்லிட்டான். அவன் மகன் வந்து ஐ திங்க் 6th to 7th போற அந்த பொண்ணு அங்கே வந்தா யோவான் எழுதின நற்செய்திகள் 6ஆம் அதிகாரத்துல 12 வசனங்களை படிச்சு அப்படியே ஒப்பிச்சா. 15 நிமிஷம் 10 நிமிஷம் தான் இருக்கும். படிச்சுட்டு அப்படியே வந்து ஒப்பிச்சான். அசந்து போனேன். நான் கேட்டேன், நீ ஏற்கனவே படிச்சிருந்தேன்? இல்ல, இப்பதான் நான் படிச்சேன். ஜஸ்ட் 15 minutes. வாட் அபவுட் யூ? நீ என்ன செஞ்சிட்டு இருக்க? நீ டிவி பாக்குற ரொம்ப இல்ல, மொபைல் போன்ல நிறைய விளையாடுற உனக்கு நிறைய தெரியும் இல்ல, ஆனா கர்த்தருடைய வசனம் படிக்கிறதுல உனக்கு என்ன தெரியாது? அநேக காரியங்கள் தெரியாது. விளையாட்டுக்கு அதிக முக்கியத்துவம். இன்னைக்கு உடம்பு குறையணுங்கிறதுக்காக எவ்வளவு முக்கியத்துவங்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையில உன்னுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கான முக்கியத்துவங்கள் குறைந்து விட்டது. யாருக்கு பணி செஞ்சு கொண்டிருக்கிறது மட்டும் யோசிச்சுவார். பணி செய்வது என்பது கிறிஸ்துவுக்காக பணி செய்வது. நான் தயவுசெய்து தப்பா நினைச்சுக்காதீங்க. நீங்க விளையாடுறது, எக்ஸசைஸ் பண்றது தப்பு நான் சொல்ல வரல. பட் தி இம்பார்ட்டன்ஸ் என் லைஃப்ல வந்து என்னுடைய வாழ்க்கையில வந்து முதல் முக்கியத்துவமே என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை தான். இந்த சரீர வாழ்க்கை ஒரு நாள் நிச்சயமா முடிஞ்சு போயிடும். என்னுடைய வாழ்க்கையில இந்த உலகத்துல நிச்சயமா நான் நிரந்தரமா நான் இருக்க போறவனே கிடையவே கிடையாது. என்னுடைய வாழ்க்கை முடிஞ்சிடும், நிச்சயமா முடிஞ்சிடும். ஏன்னா வேதம் சொல்லுது, என்னுடைய வாழ்நாள 4 விறக்கடையாக்குனீர் என்று சொல்லுகின்ற சங்கீதத்துல வேதம் ரொம்ப தெளிவா சொல்லுது. மனுஷனுடைய நாட்கள் புகைக்கும் நீர் குமிழிக்கும் அஞ்சல்காரனுடைய ஓட்டத்திற்கும் சமமாய் வாழ்க்கை நிழலை போல் இருக்கிறது என்று சொல்லுகின்றது. இன்னைக்கு நம்மளுடைய முக்கியத்துவங்கள் எதற்கு? அந்த ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள், மீட்பு என்பது எதற்கு என்றால், பாவத்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து இவ்வளவு நாள் நான் பிசாசுக்கு வேலை செய்து கொண்டிருந்தேன், இன்றைக்கு நான் கிறிஸ்துவுக்காக நான் பணிபுரிகின்றேனா? கடவுள் கொடுக்கப்பட்ட வரங்களை குறித்து நீங்க சிந்திச்சு பார்க்கணும் பிரியமானவர்களே. ஒரு அருமையான ஒரு வாழ்க்கை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். வாழ்க்கை என்பது ஒரு ரொம்ப வித்தியாசமானது, அருமையானது ஒரு வாழ்க்கை. அநேக சிந்தனைகள் எல்லாம் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு மனுஷனையும் ஒவ்வொரு விதமா கர்த்தர் படைச்சிருக்கிறார். ஒவ்வொரு திறமைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த திறமைகளை நாம் கர்த்தருக்காக நான் பயன்படுத்திக்கிறேன்னா அவனுடைய வாழ்க்கையில கேட்க வேண்டிய முதல் கேள்வி, இவ்வளவு நாள் அடிமைத்தனத்தில் இருந்த உனக்கு மீட்பிற்கு கிரயம் செலுத்தப்பட்டது. நீ உன்னை மீட்பினுடைய விலை கிரயத்தை உணர்ந்து இந்த விலை கிரயத்தை செய்யற இடத்துல வீட்டுல ஒரு சின்ன கூட்டு கூட்டுறியா, ஒட்டடையெல்லாம் அடிச்சு நீ கூட்டுறியான்னு பாரு. சமைக்கிறியா, எப்படி சமைக்கிறேங்கிறத நீ யோசிச்சு பாரு. உடுத்துறியா, என்னுடைய உடை எப்படி இருக்குங்கிறத நீ யோசிச்சு பாரு. வெளியே போறேன், நான் பல இடத்துல பல மக்களை நான் சந்திக்க போறேன். எப்படி பேசணும், அவர்களுக்கு எப்படி நான் நடந்து கொள்ள வேண்டும், இதெல்லாம் கிறிஸ்தவம். அதெல்லாம் கிறிஸ்தவம். பேச்சிலேருந்து எல்லாமே கிறிஸ்தவம். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பாவத்திலிருந்து மீட்கப்பட்டு அருமையான ஒரு புதிய ஆசரிப்பு கூடாரம் கட்டும்படியான ஒரு பணிக்குள்ளாக கடந்து வந்தார். அடுத்ததாக அந்த இடத்துல நீங்க பார்க்கும் பொழுது யாத்திராகமத்தின் புஸ்தகத்துல ஆசரிப்பு கூடாரம் கட்டப்படுவது, ஆசரிப்பு கூடாரம் கட்டினாங்க, அது மக்கள் மனசுல தோன்றுனது கிடையாது. மக்கள் மனசுல தோன்றப்படவே கிடையாது. அந்த புஸ்தகத்துல ஆசரிப்பு கூடாரம் பற்றி சொல்லல அப்படின்னு சொன்னா அதை நாம் ஒரு பொழுதும் பெற்றிருக்க முடியாது. அது எப்படி ஆசரிப்பு கூடாரம் கட்டப்பட்டுச்சுங்கிறது விளக்கத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கார். எப்படி எல்லாம் கட்டப்பட்டது என்று விளக்கப்படுத்திருக்கிறார். ஏன் அப்படின்னு சொன்னா அந்த ஆசரிப்பு கூடாரம் ஒவ்வொரு மனுஷனுக்கும் மிகவும் இன்றியமையாதது. ஏன் என்றால் அந்த இடத்துல தான் கடவுள் யாரை சந்திக்கிறார்? ஜனங்களை சந்திக்கிறார். மோசையோட பேசுறார். அந்த இடத்துல தான் ஜனங்களோடு பேசுகின்றார். அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் தான். திருச்சபையினுடைய அவசியத்தையும் முக்கியத்துவத்தையும் எப்பொழுதும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். திருச்சபை கூடி வருதல விட்டுறாதீங்கன்னு சொல்லி எபிரேயர்ல சொல்லப்பட்டது போல சபை கூடி வருதல நீங்க விட்டுறாதீங்க அப்படின்னு சொன்னா, ஏன் அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல கடவுள் சந்திக்கக்கூடிய ஒரு இடம். இன்னைக்கு தவறா நினைச்சுக்காதீங்க. எப்படி திருச்சபைக்கு காலந்தாழ்த்தி வரீங்க? நீங்க காலந்தாழ்த்தி வரீங்க. ஏன் காலம் தாழ்த்தி வரீங்க? நீ யோசிச்சிருக்கீங்களா?
நீங்க காலம் தாழ்த்தி வர்றீங்க அப்படின்னு சொன்னா, கால தாமதம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு மேல் உள்ளவர்களை நீங்கள் மதிக்கவில்லை என்று அர்த்தம். அதான் விஷயம். புரிஞ்சுப்பீங்க நினைக்கிறேன். நான் உங்களுக்கு மேலானவன் கிடையாது, சாரி, அதான் சொல்றவர். திருச்சபையில மேலானவர் நம்முடைய தலையாகி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவர். நீங்க காலம் தாழ்த்தி நீ வர்ற அப்படின்னு சொன்னா, ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நீ லேட்டா வர்ற அப்படின்னு சொன்னா, யூ ஆர் நாட் ரெஸ்பெக்டிங் காட், யூ ஆர் நாட் ரெஸ்பெக்டிங் காட்ஸ் வேர்ட். திருந்தணும், ரொம்ப திருந்தணும். போலாம். அந்த ஆசரிப்பு கூடாரம் என்பது கடவுள் மனிதனை சந்திக்கக்கூடிய ஒரு இடம். அவர் வந்து இருக்கிறார் ஆண்டவர். இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கோம்னு சொல்லி நீங்க சிந்திச்சு பாருங்க. ஒவ்வொரு யூதனும் இந்த யாத்திராகமத்தினுடைய புஸ்தகத்தெல்லாம் வாசிக்கிறப்ப அவனுக்கு என்ன புரியும் அப்படின்னு சொன்னா, கடவுள் என்னை சந்திக்கக்கூடிய இடம். அதனாலதான் அந்த எசேக்கியேல் புஸ்தகத்துல அந்த ஆசரிப்பு கூடாரத்தை அந்த ஜனங்கள் வந்து எசேக்கியேல்ல வாசிக்கும் பொழுது மறுபடியும் அந்த திருச்சபையை எடுத்து கட்டணும்னு நினைக்கிறான். ஏன் தெரியுமா? கடவுள் சந்திக்கக்கூடிய ஒரு இடம். இன்னைக்கு அந்த ஜனங்களுக்கு இப்ப அன்னைக்கு ஆசரிப்பு கூடாரம்ல, இன்னைக்கு தேவாலயம் இல்லாம போச்சு. அந்த தேவாலயம் இல்லாம போன உடனே தான் அவன் என்ன செய்யணும்னா, தேவாலயத்தை கட்டணுங்கிறதுல அவ்வளவு முக்கியத்துவப்படுத்தணும். ஏன் அப்படின்னு சொன்னா, கடவுள் அந்த இடத்துல வாசம் பண்ணுவார். கடவுள் அந்த இடத்துல இருந்துட்டா நம்மளுக்கு நம்ம முழுசுமா ஆசீர்வாதம் தான், முழுவதுமே ஆசீர்வாதம் தான். அதனாலதான் அந்த யூதர்கள் வந்து அந்த நெகேமியா அழுததெல்லாம் எதுக்கு, உபவாசம் எடுத்ததெல்லாம் எதுக்கு, எஸ்ரா ஜனங்களை திருப்பி கூட்டிட்டு போனது எதுக்கு, ஏன் இவ்வளவு காசு ராஜாட்ட போய் முகம் துக்கமா இருந்து ராஜாட்ட, ஒரு புரஜாதி ராஜாட்ட காசை வாங்கி தேவாலயத்தை ஏன் கட்டணும்னு நினைச்சான்? ஏன்னா என்னுடைய ஜனங்கள் எல்லாம் சிதறடிக்கப்பட்டு இருக்கிறார்கள், என்னுடைய ஜனங்கள் கடவுளற்ற தேசத்துல இருக்கின்றார்கள், என்னுடைய ஜனங்களுக்கு தேவாலயம் இல்லை என்கின்ற அந்த உணர்வு. அதனால அவன் துடிச்சான். மனசுல அவனுடைய ஆதங்கங்கள்லாம் என்ன அப்படின்னா, அது துடிப்பெல்லாம் எதுக்கு அப்படின்னா, தேவாலயம் இல்லையே. இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் என்ன துடிப்பு இருக்கணும்? ஒரு மெய்யான வேதபூர்வமான திருச்சபை இல்லையே. நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? இயேசுவே நான் என்ன பண்ணணும் ஆண்டவரே? உம்முடைய ராஜ்யத்தினுடைய கட்டுமான பணியில நான் என்ன பண்ணணும் ஆண்டவரே? எங்க பார்த்தாலும் ஆத்மீக ரீதியான பிரசங்கங்கள் இல்ல, ஆவிக்குரிய பிரசங்கங்கள் இல்ல, சரீர பிரகாரமான பிரசங்கங்கள். வீடு கட்டணுங்கிறான், கடன் தொல்லை தீரணுமா? அவன் சொல்றான், கடன் தீர வேண்டுமா? இயேசுவின் இடத்துல அவன் எதுக்கு கடன் வாங்கினா? அவன் குடிச்சு கடன் வாங்கியிருப்பான். அவன் கடன் தொல்லை எல்லாம் தீர்க்கிறதுக்கு ஒரு ஆளா? அவனுடைய ஆத்மீகத்தை குறித்து அக்கறையற்று இருக்கிற கள்ள போதகர்கள். வேதனையா இருக்கு. திருச்சபையினுடைய முக்கியத்துவத்தை நீங்க உணரணும். அந்த யூதன் கட்டணும்னு எதிர்பார்த்தான். அதான் கட்டப்பட்ட உடனே அவங்க சந்தோஷப்பட்டான், அவங்க கூடி ஆராதித்தான். ஏன்னா என்னுடைய ஆண்டவர் அந்த இடத்துல அந்த நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அந்த உடன்படிக்கை பெட்டிலாம் தூக்குறப்ப, சாமுவேல் புஸ்தகத்துல தூக்குறப்ப ஊரே கத்துவான். அம்மளி வந்துருச்சு. அவன் பயப்படுவான். இவன் கத்தனோட பெலிஸ்தியர்கள்லாம் பயப்படுவாங்க. ஏன்னா உடன்படிக்கை பெட்டி வந்துருச்சு அப்படின்னு சொல்லி. ஏன்னா உடன்படிக்கை பெட்டினா கடவுளுடைய சமூகம், பிரசன்னம். இன்னைக்கு திருச்சபையில தேவ பிரசன்னத்தை உணர்கின்றீர்களா? அதெல்லாம் உணர்ந்தீங்கன்னா எல்லாம் பெர்ஃபெக்டா நம்ம மாத்திடுவோம். நம்ம அநேக நேரங்களில் நாம் எப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டிலே இருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த இடத்துல தேவனுடைய ஆலயத்தினுடைய முக்கியத்துவத்தை குறித்து பேசுகின்றது. அதுதான் இயேசு கிறிஸ்து வித்தியாசமா சொல்றாரு. அதான் சொல்றாரு, இந்த ஆலயத்தை இடிச்சு போடுங்க, நான் 3 நாளைக்குள்ள கட்டுவேன். இப்ப யாத்திராகமத்துல சொல்லப்பட்டுள்ள ஒரு சத்தியம் என்னத்தை சொல்லப்படுகின்றது? ஜீவனுள்ள ஆலயமாகிய கிறிஸ்து இந்த உலகத்திலே வரப்போகின்றார். அவர் மூலமாக பாவ மன்னிப்பு, அவர் மூலமாக மீட்பு, அவர் தன்னை கிரயமாக இந்த உலகத்திலே தன்னை பாவிகளுக்காக தன்னை ஒப்பு கொடுக்க போகின்றார். அதனால இயேசு கிறிஸ்து சொல்றார், இந்த ஆலயத்தை இடிச்சு போடு, நான் 3 நாளைக்குள்ள எழுப்புவேன். அது தன்னை குறித்து சொல்லப்படுகின்ற ஒரு காரியம். இன்னைக்கு மனிதன் கடவுளை அணுக வேண்டுமானால் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மட்டும்தான் அணுக முடியும். இயேசு கிறிஸ்து இல்லாமல் அணுக முடியாது. அவனுக்கு பாவத்திலிருந்து விடுதலை வேண்டுமானால் இயேசு கிறிஸ்து இல்லாமல் தேவனுடைய சமூகத்திலே வர முடியாது. இன்றைக்கு மீட்பு வேண்டுமானால், ஒருத்தனுக்கு பாவ மன்னிப்பு வேண்டுமானால் இயேசு கிறிஸ்து ஒருவரே வழி, அவராலே என்று வேறு ஒருவரால் ரட்சிப்பு என்பது இல்லை. ஆக யாத்திராகமத்தினுடைய புஸ்தகத்துல அந்த ஆசரிப்பு கூடாரத்தை பத்தி சொல்லல அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு நம்ம அநேக சத்தியங்களை நாம் புரிந்திருக்க முடியாது. அப்ப
இந்த புஸ்தகத்தினுடைய முக்கியத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த முழு பகுதியும் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, முழு பகுதியும் ஆராதனையை குறித்தே பேசுகின்றது. எத்தனை சாப்டர்ஸ் யோசனை பாருங்க, 40 அதிகாரமும். அதுல முக்கியத்துவமே என்ன அப்படின்னு சொன்னா, கடவுளை எப்படி மனிதன் சந்திக்க வேண்டும், கடவுளிடத்துல எப்படி மனுஷன் வரணும், அதுதான் முக்கியம். அதான் அந்த புஸ்தகம் முழுசும் சொல்லிக்கிட்டே வரும். அதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த ஆசரிப்பு கூடாரம் கட்டுறதுல எவ்வளவு பணிகள் அதை டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே வர்றாரு. யாரு கட்டணும், மோசைட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு, என்னென்னலாம் எப்படின்னு சொல்லி அதை ஸ்கெட்ச் எல்லாம் கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு இதுல என்னென்ன பொருட்கள் பயன்படுத்தணும், யாரு கட்டணும், இவனோட உடையில எப்படி, அவன் உடையில என்னென்னலாம் இருக்கணும், அவன் கிரீடம் எப்படி இருக்கணும், அவனோட ரோப் எப்படி இருக்கணும், அந்த கயிறு எப்படி இருக்கணும், அதுல சலங்கை எப்படி இருக்கணும், குத்து விளக்கு எப்படி இருக்கணும். அடுத்தது நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா அந்த பெட்டி எப்படி இருக்கணும், அதுல கால்கள் எப்படி இருக்கணும், அந்த கால் என்ன மரத்துல செய்யப்பட்டிருக்கணும், அதனுடைய பாதங்கள் எப்படி இருக்கணும், அதுல என்ன கொக்கி மாட்டிருக்கும், எல்லாம் சோ இம்பார்ட்டன்ட். வானத்தையும் பூமியும் படைச்ச அந்த தேவனுக்கு இதுல இருக்கிற ஒவ்வொரு சின்ன கொக்கி கூட முக்கியம். புரியுதுங்களா? வானத்தையும் பூமியும் படைச்ச கடவுளுக்கு ஆசரிப்பு கூடாரத்துல தொங்கு திரையில இருக்கக்கூடிய ஒரு கொக்கி முக்கியம் அப்படின்னு சொன்னா, ஆராதனையினுடைய முக்கியத்துவத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். சும்மா ஏழானாலும் கத்துறது, கூப்பாடு போடுறது, ஆடுறது, பாடுறது இல்ல ஆராதனை. ஆராதனைங்கிறது அது என்ன அப்படின்னு சொன்னா, கர்த்தருடைய கட்டளைக்கு பரிபூர்ணமாக கீழ்ப்படிவது ஆராதனை. பரிபூர்ணமாக தெய்வீக கட்டளைக்கு பரிபூர்ணமாக கீழ்ப்படிவது. கீழ்படுகிறீங்களா உங்களுடைய வார்த்தைக்கு, கர்த்தருடைய வார்த்தைக்கு? பைபிள் படிச்சு கர்த்தர் ஒவ்வொரு நாளும் வேதம் வாசிக்கிறப்பலாம் இந்த கட்டளைக்கெல்லாம் நான் கீழ்ப்படிஞ்சிருக்கேன்னு சொல்லி சொல்ல முடியுமா உங்களால? இன்னைக்கெல்லாம் பொய் சொல்லாம இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் நீங்க குறிப்பிட முடியுமா? இன்னைக்கு நான் அசுத்தமா சிந்திக்கல அப்படின்னு சொல்லி ஒரு நாள் நீங்க குறிப்பிட முடியுமா? வேத வசனம் எந்த அளவுக்கு உள்ளத்துக்குள்ள வந்து இருக்கு. நான் எந்த அளவுக்கு பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறேன், எல்லா நாளும் நீ கீழ்ப்படிஞ்சிருக்க, எத்தனை நாள் அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கேன்னு ஒரு நாள் எழுதி சொல்ல முடியுமா? உங்க ஆசிரியருக்கு எத்தனை நாள் நீ கீழ்ப்படிஞ்சிருக்கேன்னு சொல்ல முடியுமா? உன்னுடைய மேல் அதிகாரிக்கு நீ எத்தனை நாள் கீழ்ப்படிஞ்சிருக்கேன்னு உன்னால சொல்ல முடியுமா? ஏன் நான் மேல் அதிகாரியை நான் எதிர்த்தேன் உன்னால சொல்ல முடியுமா? ஏன் மேல் அதிகாரி சொல்றதுக்கு என்னால கீழ்ப்படியக்கூடிய ஒரு மனநிலை இல்லைங்கிறதெல்லாம் உங்களால சொல்ல முடியுமா? அதெல்லாம் பாவமா, எனக்குள்ள இருதயத்தில் இருக்கிற பாவம் ஆக என்னால கீழ்ப்படிய முடியல. இதுதான் என்னுடைய சமூகத்தினுடைய பிரச்சனை. இதுக்கு பாவத்திலிருந்து விடுதலை வேண்டும் என்பதை வேதம் சொல்லுகிறது. ஒருவேளை நீ மனம் திரும்பலாம், இன்னைக்கு கூட நீ மனம் திரும்பலாம், இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசிக்கணும், பாவத்திலேருந்து நீ விடுதலை பெறணும். பாவத்திலேருந்து நீ விடுதலை பெறல அப்படின்னு சொன்னா உனக்கு ஐயோ அப்படின்னு தான் வேதம் சொல்லுது. அதுக்கு மேல சொல்றது ஒண்ணும் கிடையாது. ஐயோன்னா உங்களுக்கு இப்ப வேல்யூ தெரியாது, மறைத்த பிற்பாடு உனக்கு அதோடைய மதிப்பு தெரியும். லாசர்ட்ட கத்துறான் பார்த்தீங்களா, ஈஸ்வரியான் கத்துறான். அந்த லாசருவினுடைய விரலின் நுனியை துய்த்து ஒரு சொட்டு தண்ணி தாங்கன்னு கேட்கறேன். வீட்டு வாசல்ல எத்தனை நாள் படுத்துருமா? வீட்டு வாசல்ல எத்தனை, என்னைக்கா அவனை லாசரை பார்த்திருப்பானா, செட்டப் பண்ணிருப்பானா, அவனுக்கு என்ன வியாதின்னு கேட்டிருப்பானா? இன்னைக்கு யார் கையில நீ தண்ணி கேட்கிற? லாசரு கையில தண்ணி கேட்கிற. அந்த அளவுக்கு மாறி போயிடும். மனம் திரும்பல அப்படின்னு சொன்னா, பாவத்திலேருந்து மனம் திரும்பல, கடவுளுடைய வார்த்தைக்கெல்லாம் கீழ்ப்படியல அப்படின்னு சொன்னா, ஆபத்து அதிகரித்துக் கொண்டே இருக்கிறதே தவிர வேறொன்றும் சொல்வதற்கு இல்லை. ஆபத்து அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது என்னுடைய வாழ்க்கையில. ஒவ்வொரு நாள் நான் கீழ்ப்படினேன். அதாவது என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில அனுதினமும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிச்சு முன்னேறி கொண்டே வர வேண்டும். முன்னேறணும். பாவத்தை வெறுத்து இன்னும் முன்னேறி கொண்டே நான் வரணும். என்னுடைய பரிசுத்தமாகுதல் என்னுடைய வாழ்க்கையில பல வழிகளில் அது காணப்பட வேண்டும். காணப்படுதான்னு சொல்லி நீங்க சிந்திச்சு பாருங்க. கடவுளுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிவது இன்றியமையாத காரியம். அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது, இஸ்ரவேல் ஜனங்கள் உடன்படிக்கையை மீறும் பொழுது கூட தேவன் மன்னிப்பை நிச்சயித்து இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம பொன் கன்றுக்குட்டியை செஞ்ச பொழுது கூட, அவங்க மேல கோபம் இருந்த பொழுது கூட கடவுள் அவர்கள் என்ன செய்யறார்? மன்னிக்கின்றவராக இருக்கிறார். பார்க்கும் பொழுது தேவனுடைய ஆசீர்வாதத்திற்கு அவர்கள் உகந்தவர்கள் அல்ல, அவர்கள் தேவனுடைய கோபாக்கினைக்கே பாத்திரவான்கள். இருந்த பொழுதும் தேவனுடைய கிருபை அந்த ஜனங்கள் மீது வருகிறது. அதுதான் விஷயம். யாத்திராமத்தினுடைய புஸ்தகத்துல பார்க்கணும். தொடர்ந்து இந்த 39ஆம் அதிகாரத்துல 32ஆம் வசனம் பார்க்கிறப்ப ஆசரிப்பு கூடாரம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, முடிஞ்சு போச்சு.
இப்ப ஆசிரிப்பு கூடாரம் முடிஞ்ச பிற்பாடு என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, ஆசிரிப்பு கூடார பணிகள் முடிந்த பிற்பாடு அந்த ஆசிரிப்பு கூடாரத்துல என்னென்ன பணிகள்லாம் ஒவ்வொருத்தவங்களும் செஞ்சாங்களோ அவங்க எல்லாம் என்ன செஞ்சுட்டு வராங்க, எல்லாத்தையும் மோசையிட்ட எடுத்துட்டு வராங்க. ஆசிரிப்பு கூடார பணி அனைத்தையும் எல்லாத்தையும் ஆசிரிப்பு கூடார பணிக்கு தேவையான எல்லா பொருட்களையும் செய்து முடித்த பிற்பாடு எல்லாவற்றையும் மோசையின் இடத்திலே கொண்டு வருகின்றார். மோசை என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா, ஒவ்வொன்றையும் என்ன செய்யறாரு, அதை பார்க்கிற. ஏன் பார்க்கணும், சொன்னபடி இருக்கிறா, அதான் விஷயம். செஞ்சாச்சு, நான் எனக்கு ஒரு பணி ஒண்ணு கொடுத்துருக்கு அப்படின்னு சொன்னா அந்த பிளான் படி தான் நான் செய்யணும். என்னுடைய இஷ்டத்துக்கு நான் செய்ய முடியாது, செய்ய முடியாது. ஏன் விருப்பத்துக்கு செய்யப்படுவது அல்ல அந்த ஆசரிப்பு கூடாரம். அந்த ஆசரிப்பு கூடாரம் என்பது கடவுள் சொல்லி இருக்கிற வண்ணமாக செய்யப்படக்கூடிய ஒன்று. அதுல ஒண்ணு கூட மீறக்கூடாது. அங்கிருந்து கொண்டாந்து கொடுத்தோன்னு மோசே ஒவ்வொரு பணியாக ஆய்வு செய்கின்றார். ஆக கர்த்தரிடத்துல ஐக்கியம் கொள்ள வேண்டும், கடவுளிடத்துல உறவு கொள்ளணும் அப்படின்னு சொன்னா அவரின் வார்த்தைப்படி மட்டுமே இருக்க வேண்டும். ஒண்ணு தெரிஞ்சுங்க, நீ கடவுளை ஆராதிக்கிறது அப்படின்னு சொன்னா இந்த வேதத்துல சொல்லி இருக்கிறத படிதான் நீங்க ஆராதிக்கணும். வேதத்துல சொல்லாத எந்த காரியத்தை நீங்க செய்யக்கூடாது. வேதத்துல சொல்லப்படாத எந்த ஒரு காரியத்தையும் கடவுள் ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். திருச்சபை என்பது முழுவதுமாக எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா வேதத்துல சொல்லி இருக்கிறபடிதான் இருக்கணும், கர்த்தருடைய வார்த்தையின்படி மட்டும்தான் இருக்கணும். ஒண்ணு கூட மிஞ்சக்கூடாது. மிஞ்சினா அது பாவம்னு வேதம் சொல்லும். அந்த இடத்துல அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கடவுளை பின்பற்றணும் அப்படின்னு சொன்னா நான் எப்படிங்க நல்லபடியா வாழ்றது அப்படின்னு சொன்னா கர்த்தருடைய வார்த்தையின்படி தான். அதனாலதான் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 119வது சங்கீதத்துல ஒரு விஷயத்த சொல்றாரு. 105வது வசனம், உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கு. அப்படியா, நான் இந்த உலகத்துல நான் வாழ வேண்டுமானால் உள்ள வந்து உட்காருமா, தேடாத உள்ளவா. எவ்வளவு வழிகளை கர்த்தர் சொல்லி இருக்கிறார் யோசித்து பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 1ல சொல்றாரு கர்த்தர், துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் கர்த்தர் சொல்றார். எப்படி இருக்கணும்னு சொல்லி சிந்திச்சு, நான் எப்படி நடக்கணும் என்னுடைய வாழ்க்கையெல்லாம் வேதபூர்வமாகவே கடவுளுடைய வார்த்தையினுடைய அடிப்படையில மாத்திரமா இருக்கணும்னு சொல்லி சொல்றேன். கடவுளை நான் எப்படி பின்பற்றணும், அவருடைய வார்த்தையில கொடுத்து இருக்கிறேன். ஆசரிப்பு கூடாரம் கர்த்தர் சொல்லியபடி நடந்து முடிந்தது. இங்க முக்கியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கீழ்ப்படிதல். எல்லாரும் என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, மோசே என்ன சொன்னாரோ அதன்படி செஞ்சாங்க. மோசே என்ன சொன்னாரோ அதன்படி செஞ்சாங்க. இன்னைக்கு நம்ம என்ன செய்யணும், வேற என்ன சொல்லுதோ அதன்படி தான் செய்யணும். என்ன செய்யணுமோ என்ன சிந்திக்கணுமோ எல்லாமே வேதத்தின் அடிப்படையில் தான் சிந்திக்கணும். என்னுடைய அறிவு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா வேதத்தின் அடிப்படையில் இருக்கணும். அநேக இடத்துல நம்ம பாவம் செஞ்சிடறோம்ல, இல்ல பாவம் செஞ்சிரோமா இல்லையா, இல்ல செஞ்சிடறோம்ல. ஏன் பாவம் செய்யறோம் அப்படின்னா எனக்குள்ள என்ன இல்ல, வேத வசனம் இல்லை. சங்கீதக்காரன் சொல்ற, பாவம் செய்யாதபடிக்கு உம்முடைய வார்த்தையின் இருதயத்தில் வைத்து வைத்தேன். கீழ்ப்படிதல் எப்போ வரும்னா வேதத்தை கடவுளை பார்க்கிறப்பதான். அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொன்னா எவ்வளவு பெரிய ஒரு ஆபத்தின் கீழாக நாம் இருக்கிறோம் என்பதை நம்ம உணர்வோம். இப்ப ஆசரிப்பு கூடாத பணி முடிவடைந்தது. அங்க என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா தேவனை சந்திக்கும் இடம் ஆயத்தமானது. தேவன் அந்த ஜனங்களோடு வாழும்படியாக அங்கு வந்தார். மோசேயுடனும் ஜனங்களுடனும் தேவன் அங்கு ஆசரிப்பு கூடாரத்திலே சந்தித்தார். ஜனங்கள் கடவுளிடத்துல வரணும் அப்படின்னு சொன்னா மத்தியஸ்தர் மூலமாக என்ன செய்யணும், கடவுளிடத்துல வர வேண்டும். அதாங்க திருச்சபையினுடைய மகத்துவத்தெல்லாம் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. நான் திருப்பி திருப்பி சொல்றதுக்குலாம் கிடையாது. நீங்க நிறைய கேட்டுட்டீங்க. அநேக நேரம் நான் யோசிப்பேன் என்ன சொல்றது அப்படின்னு சொல்லி நான் யோசிப்பேன். அநேக புஸ்தகங்கள்லாம் படிச்சு பார்த்துட்டு இருப்பேன். நான் ஏதாவது குறிப்பு சொல்லுமா, அநேக குறிப்புகள் நான் திருச்சபையை குறிச்சு அநேக காரியங்கள் நான் பேசியிருக்கேன். ஏதாவது நான் சொல்லாம விட்டுருக்கேனா அப்படின்னு சொல்லி யோசிப்பேன். இல்ல எல்லா காரியங்களும் நான் சொல்லியிருக்கேன். ஏதாவது புதுசா கிடைக்குமான்னு சொல்லி நான் அலபாஞ்சிட்டு இருப்பேன் படிக்கிறது இல்லை. இன்னைக்கு நீங்க திருச்சபையினுடைய மகத்துவத்தை நீங்க உணர்றீங்களா இல்லையாங்கிறது எனக்கு தெரியல. கடவுளை சந்திக்கக்கூடிய ஒரு இடம் திருச்சபை. திருச்சபையினுடைய மகத்துவத்தை குறித்து நீங்க சிந்திச்சு பாருங்க.
கர்த்தர் அநேக காரியங்களை திருச்சபை மூலமாக நம்மோடு பேசிக்கொண்டு வருகின்றார். நீங்களும் நானும் எந்த அளவுல மாறிக்கொண்டிருக்கிறோம். கடவுளோட ஐக்கியம் கொள்ளணும் அப்படின்னு சொன்னா ஒரே ஒரு வழிதான். என்னது? அவருடைய வார்த்தையின்படி மட்டும்தான், வேற வழியே கிடையாது. மோசே இந்த இடத்துல எல்லாவற்றையும் சரி பார்க்கிறான். சரிபார்த்து கர்த்தர் கட்டளையிட்டபடி அவர்கள் செய்திருந்தார்கள். கர்த்தர் கட்டளையிட்டபடி அவர்கள் செய்திருந்தார்கள். ஒண்ணு கூட மாற்றமே கிடையாது. கர்த்தர் கட்டளையிட்டபடியாகவே எல்லா காரியங்களும் நிறைவேறி இருந்தது. கர்த்தர் சொல்லாத ஒரு காரியம் கூட அந்த இடத்துல இல்லை. கர்த்தர் சொல்லாத ஒரு காரியம் கிடையாது. அப்ப எவ்வளவு கீழ்ப்படிதல் அந்த மக்கள் இடத்துல இருந்திருக்குன்னு யோசித்து பாருங்க. அப்ப அவங்க சொல்லப்படுகின்ற காரியங்களை எவ்வளவு கூர்மையா கவனிச்சிருக்கோம்னு சொல்லி யோசித்து பாருங்க. அதை சொல்றாரு ஆண்டவர். அதை சொல்றாரு, இந்த ஏபோத்து செய்யறப்ப இந்த மார்பதக்கத்துல இந்தந்த இடத்துல இந்த 12 கல்லுனா 12 கல்லு தான் வைக்கணும். அந்த 12 கல்ல என்ன பத்மனாகும் அப்படின்னு சொல்றாரு. வெள்ளின்னு சொல்ற பல கற்கள் சொல்றாரு. ஒவ்வொன்றும் அந்தந்த இடத்துல இருக்கணும். அந்தந்த இடத்துல அப்படியே சொல்லியிருந்தபடி என்ன சைஸ் அப்படியே இருந்துச்சு. என்ன மரம்? சித்தி மரத்துல செய்ப்பா அப்படின்னு. நம்ம என்ன சொல்றோம்? தேக்கு மரம் அப்படின்னு சொன்னா படாக்களை போடலாமே. நான் உனக்கு என்ன சொன்னேன்? தேக்குன்னு தானே சொன்னேன். நீ ஏன் படாக்குன்னு சொல்ற? படாக்குன்னு படாருன்னு சொல்லிடுற. சொல்லக்கூடாது. வேதம் ஒண்ணு சொல்லி இருந்துச்சுன்னா படாக்கா, சரி படாக்கா. பூவரச மரமா, சரி பூவரச மரம். நீங்க சொல்லிட்டீங்களா? நீங்க சொன்னா சரிங்க. வேதம் ஒண்ணு சொல்லிருச்சுன்னா அவ்வளவுதான், மாற்றிக்கிறதே கிடையாது. அல்ல இல்ல பெட்டர் ஐடியா. பாவத்துல செத்து இருக்க, உனக்கெல்லாம் அறிவே இல்லை. மனுஷன் பாவத்துல செத்து இருக்கான், அவனால சரியா சிந்திக்க முடியாது. அதனாலதான் வேதமே எதுக்கு அப்படின்னா சரியா சிந்திக்க முடியாதவன் அவன், அவ்வளவுதான். அவனுக்கு தெரியாதுங்க, ஒண்ணுமே தெரியாதுங்க. ஜென்ம சுவாபமான மனிதனும் ஆவிக்குரியவைகளை அவனால நிதானிக்கவே முடியாது. 1 கொரிந்தியர் 2 அதிகாரம் 14 வசனத்துல ரொம்ப தெளிவா புரியாதுன்னு சொல்லு. ஆக அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தர் கட்டளையிட்ட வண்ணமாகவே செய்தார்கள். அந்த மோசையை ஆய்வு பண்ணிட்டு பார்த்து சந்தோஷப்படுறோம். அடுத்து நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த வசனத்துல நீங்க பாக்குறப்ப இந்த ஆசரிப்பு கூடாரம்ங்கிறது ஒரு திட்டமிடுதல், பிளான் பண்ணி ஆயத்தமாகி செய்யக்கூடிய ஒரு காரியம். பொன் கன்றுக்குட்டி எப்படி செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, எல்லாரும் காதல போட்டதெல்லாம் கொண்டா எல்லாம் கொண்டாதான். அதை நெருப்புல போட்டா கண்ணுக்குட்டி ஆயிடுச்சு அப்படின்னா, இது அப்படி கிடையாது. இந்த பொன் கன்றுக்குட்டி செய்யறது போல ஒரு விஷயம்லாம் இங்க கிடையாது. இங்க ஆசரிப்பு கூடாரம் எவ்வளவு காலம் பிடித்தது என்று பாருங்க. பொன் கன்றுக்குட்டியை செய்யறதுக்கு எவ்வளவு காலம் பிடிச்சிச்சுன்னு சொல்லி சிந்திச்சு பாருங்க. இந்த ஆசரிப்பு கூடாரம் செஞ்சு முடிச்சுட்டு ஆண்டவர் சொல்றாரு, இதெல்லாம் சுமக்கணும்னு சொல்லி சொல்றாரு. சுமக்கணும்னா எல்லாரும் சுமக்க முடியாது. யாரு சுமக்கணுமோ அவன் தான் சுமக்கணும். எல்லா ஆசாரியனும் போய் அதெல்லாம் தொட முடியாது. எந்த கோத்திரத்துக்கான தொடணுமோ அவன் மட்டும்தான் தொடணும், வேற யாரெல்லாம் தொட முடியாது. பொன் கன்று குட்டியை அது வாயில்லாது, அதுக்கு பேசாது, சும்மா அது ஒரு விக்கிரகம். ஆனா அது வெளியே எல்லாரும் பார்க்க முடியாது இருந்துச்சு. ஆனா ஆசரிப்பு கூடாரத்துல கர்த்தரை யாருமே பார்க்கவே முடியாது. அது கல்லு, இது ஜீவனுள்ள தேவன். இன்னைக்கு நம்ம வணங்குறது ஜீவனுள்ள மெய்யான ஆண்டவரை வணங்குகிறோம். அந்த ஜீவனுள்ள மெய்யான ஆழத்துவம் நிறைந்த அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது என்பது மிகவும் இன்றியமையாகும். ஒரே ஒரு விஷயம் தான் திரும்ப திரும்ப சொல்லப்படுகின்றது இந்த பகுதியில். நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஆராதனை என்பது கர்த்தருடைய வார்த்தையின்படி அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். கடைசியா அங்க மோசே என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னா, அந்த பணிகளை எல்லாம் பார்த்துட்டு அந்த ஜனங்கள் செய்த பணிகளை எல்லாம் என்ன செய்யறான்? ஆசீர்வதிக்கிறான். மெய்யான ஆசீர்வாதம் உன் வாழ்க்கையில வேண்டுமா? மெய்யான ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னு சொன்னா அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவதான். அவர் சொல்றபடி நீங்க கேட்டீங்க அப்படின்னு சொன்னா அவன் வாழ்க்கையில சந்தோஷம், சமாதானம் எல்லாம் நிச்சயமா இருக்கும். இன்னைக்கு நேரத்துல உன்னுடைய வாழ்க்கையில சந்தோஷமே இல்ல புலம்பிக்கிட்டே இருக்கீல்ல, சரியில்லைங்க வாழ்க்கை, தப்பு பண்ணிட்டேங்க. அதான் உன்னுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு இணைகளுடைய பிரச்சனை. அதான் உலகம் முழுசு சொல்லிட்டு இருக்கோம், நல்லா இல்லைங்க வாழ்க்கை. ஆரம்பத்துல என்னமோ நினைச்சேன், இன்னைக்கு அப்படிலாம் இல்லைங்க, வாழ்க்கையில சந்தோஷமே இல்லை. இதெல்லாம் நடக்கும்னு பார்த்தேன், அதெல்லாம் நடக்கலைங்க. நிம்மதி இல்லைங்க, கஷ்டமா இருக்குங்க, வெறுமையா இருக்குங்க. சில நேரத்தில் சில அநேகர் சொல்றாங்க வெறுமையா இருக்குங்க,
சிலவங்க சொல்றாங்க இப்ப யாருமே யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க வாழ்க்கையில. இன்னும் சொல்றாங்க அனாதை மாதிரி இருக்கிறேங்க அப்படிங்கிறாங்க. என்னை கண்டுக்கிறதுக்கு யாருமே இல்லைங்க அப்படிங்கிறாங்க. காரணம் நீ ஜீவனுள்ளமையான தேவனை நீ விசுவாசிக்கிறன்னா இருக்கும். வேதம் எனது மனமகிழ்ச்சியா இராதிருந்தால் நான் துக்கத்திலே ஆழ்ந்து போயிருப்பேன். ஜான் பனியன் எத்தனையோ வருஷம் சிறைச்சாலையில் இருந்தார். அவர் தனியாவே இல்லை, அவர் சந்தோஷமா மனமகிழ்ச்சியாகவே இருந்தார். காரணம் அவர் கையில என்ன இருந்துச்சு? வேதம் இருந்துச்சு. உன் கையில வேதம் இருக்குதா? உன் வாழ்க்கையில கஷ்டம்னு சொல்லிட்டே இருப்ப, நீ வேதமே படிக்க மாட்டேன் தெரியுமா உனக்கு? பைபிளே வாசிக்காத வாழ்க்கையில் எப்படியா சந்தோஷம் வரும்? சந்தோஷம் வருமா? வரவே வராது. வேதம் படிச்சுப்பாரு, வேதம் படிச்சுப்பாரு, வேதம் படிச்சு பாரு, படிச்சுட்டு பேசுங்கிற நானு. சந்தோஷம் வரும் வருங்கிறேன். நம்பிக்கை வரும், வாழ்க்கையில நம்பிக்கை வரும். காரியம் எல்லாம் சாதகமா மாறிடும் வேதம் படிக்கிறப்ப. உனக்கு நடக்கவே அப்படியே மோதுவ. யாரெல்லாம் போய் பார்ப்பேன், ஆனா கடவுளை பார்க்க மாட்டேன். ஆஸ்பத்திரியில போய் மணிக்கணக்கா உட்கார்ந்துருப்பாங்க. அந்த மணிக்கணக்கா நீ உட்கார்ந்து ஜெபம் பண்ணிருந்த விஷயம் அப்படி போயிருக்கும். இல்ல நல்ல டாக்டர். நம்ம ஆண்டவருக்கு பேர் பரம வைத்தியர்னு பேரு. இவன் யாரை போய் பார்த்துட்டு இருக்கான்? நல்ல டாக்டர். பார்த்துக்கிட்டே இருக்கு, காசு கொடுத்துக்கிட்டே இருப்பான். அங்க போய் சலிக்காம கொடுப்பான், கடன் வாங்கிலாம் கொடுப்பான். சர்ச்சைக்கு ஒண்ணு கொடுறான்னு சொல்ல, ஐயோ கடன்லாம் அதுதான், கடன் வாங்கலாம், கடன் வாங்கி காணிக்கலாம் கொடுக்கறதாங்க. கடன் வாங்கி கொடுக்கவே சொல்லல, மாஞ்சி கொடுப்பான். ஒரு எக்ஸ்ரே 8000 ரூபாய், ஸ்கேன் பண்ணணும் 13,500 ரூபாய் கொடுப்பான். எல்லாம் செய், போ போ. தசமாக ஒழுங்கா கொடுக்குறியா? கொடுத்து பாரு. வாழ்க்கை சந்தோஷத்தை அனுபவிச்சு பாரு. வாழ்க்கை காணிக்கையில என்ன மாத்தினதே கிடையாதுல்ல, காணிக்கை ரிவைஸ் பண்ணதே கிடையாதுல்ல. வாழ்க்கையில 50 ரூபாய் தாண்டி இருப்பியா? 1000 ரூபாய் தாண்டவே தாண்டாது. 1500 ரூபாய்க்கு மேல காணிக்கை தாண்டவே தாண்டாது. கூட கொடுத்துட்டு எனக்கு குறைஞ்சா போயிடும். ஆசீர்வாதத்தை அனுபவிக்கிறதே கிடையாது ஜனங்கள். ஆசீர்வாதத்தை அனுபவிக்கிறதே மோச ஆசீர்வதிச்சா அப்படியே ஆசீர்வதிச்சு விட்டா. ஜனங்கள் மத்தியில தேவ பிரசன்னம், ஜனங்கள் மத்தியில அந்த ஆசிரிப்பு கூட அவன் இருக்கிற வரைக்கும் பயமே கிடையாது, திகிலே கிடையாது. அவன் சொல்றான் ஆசிரிப்பு கூட எடுத்துட்டு வா அப்படிங்கிறான். வாழ்க்கையில உன்னுடைய வாழ்க்கையில சந்தோஷம் இல்ல, உன் வாழ்க்கையில சமாதானம் இல்ல, உன் வாழ்க்கையில நிம்மதி இல்ல. காரணம் உன் வாழ்க்கையில கிறிஸ்து இல்ல. கிறிஸ்து இல்லாததுக்கு காரணம் நீ சரியா வேதத்தை இன்னும் படிக்கல. சிறப்பான வெளிப்பாடாகிய வேதத்தின் மூலமாக மட்டுமே கர்த்தர் உன்னோடு பேசுகிறார். வேற வழியில பேசுறது கிடையவே கிடையாது. நோ அதர் கோ. வேதம் மட்டும்தான், கிறிஸ்து மட்டும்தான், விசுவாசம் மட்டும்தான். விசுவாசம் கேள்வினால வரும், கேள்வி கர்த்தருடைய வார்த்தையினால வரும். வேதம் சொல்லுது. இந்த வேதத்தை நீ படிக்க மாட்டேன்னு வாழ்க்கையில மகிழ்ச்சி வராது. வேதம் படிக்கல. நீ பிள்ளைங்களை வேதம் படிக்க சொல்றீங்களா? பிள்ளைங்க கணக்கு போடுற வரைக்கும் உட்காந்து டியூஷன் வாதியார் போற வரைக்கும், இல்லாட்டி கணக்கு வாதியார் போற வரைக்கும், இங்கிலீஷ் வாதியார் போற வரைக்கும், சயின்ஸ் வாதியார் போற வரைக்கும் உட்காந்து டியூஷன்ல கொண்டு போய் அவனை திணிச்சு 1.5 மணி நேரம் உட்காந்து அவனை பிடிச்சி இழுத்துட்டு வருவீங்க. அவனை வேதம் படிக்க வச்சியா? அவ்வளவு நேரம் உங்க பிள்ளைங்க 1.5 மணி நேரம் பைபிள் படிக்க வச்சிருப்பீங்களா? இல்லையே. இல்லையே. என் பிள்ளைக்கு படிப்பு வர மாட்டேங்குது. வராது. எப்படி வரும்? உன் பிள்ளைக்கு எப்படி படிப்பு வரும்னு கேட்கிறேன். அழகா சொல்றாரு, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம்னு சொல்லியிருக்கப்ப எப்படி படிப்பு வரும்? Do you have family prayer? உன் பிள்ளை தனியா பைபிள் வாசிக்கிறானா? வேதம் வாசிக்கிறானா? ஜெபம் பண்றானா? நீ தனியா வேதம் வாசிக்கிறியா? ஜெபம் பண்றியா? நீ மட்டும் பைபிள் வாசிக்கிறியா? உன் பிள்ளை பைபிள் வாசிக்க மாட்டேங்குது. எதுக்கு ஒரு பிள்ளை உனக்கு? நிறைய விஷயம் அடியாகி போயிடும். கிறிஸ்தவ வாழ்க்கை இன்றியமையாது. வேதம் மட்டுமே. கர்த்தருடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியணும்.
கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். வேதம் தான், வேதம் தான், வேதம் தான், ஏசு கிறிஸ்து தான், ஏசு கிறிஸ்து தான், ஏசு கிறிஸ்து ஒருத்தர் தான் வழி. அவர் தன்னை வேதத்துல வெளிப்படுத்தி இருக்கிறார். அந்த மகத்துவமான தேவனிடத்துல நீ வரும்பொழுது உன் வாழ்க்கையில சந்தோஷம், சமாதானம் இந்த வேதம் தரும் என்பதுல எந்த விதமான மாற்று கருத்து. உன் பிரச்சனைகள் தீர வேண்டுமா? என்ன என்ன எனிதிங் வேதத்துக்கு வா. வேதப்படி ஆண்டவரே நம்முடைய வார்த்தை எப்படி சொல்லியிருக்கு. அதான் சொல்றாரு, கேளுங்கள் எப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள். ஒரு வார்த்தையும் வீணா போறார். சொல்றாரு, வானமும் பூமியும் ஒளிஞ்சு போனார், எங்க வார்த்தை ஒளிஞ்சு போறார். இவ்வளவு ஜீவன் உள்ள மகிமையான அந்த தேவன் தன்னை இந்த ஆசரிப்பு கூடாரத்தின் மூலமாக ஆசரிப்பு கூடாரத்திலே வந்து வாசம் பண்ணி அந்த ஜனங்களோடு உறவாடினார். உன்னோடு உறவாட வேண்டுமா? இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அந்த தேவனிடத்திலே வா. ஆண்டவரே, நான் பாவியாக இருக்கிறேன், என் வாழ்க்கையிலே பாவத்தை மன்னிங்க சாமி. ரட்சிக்கப்பட்டவங்க ஆண்டு என்னுடைய வாழ்க்கையில அநேக நேரங்களில் என்னுடைய வாழ்க்கையில சோர்வு, தொய்வு, பயம், திகில் என்ன பிடிச்சிருக்கு சாமி. என் வாழ்க்கையில சந்தோஷம் இல்லை. வேதப்படி வேதப்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா.